அவரோ புரியாமல் என்னப்பா செய்யணும் என்றார். ஆனால் அவன் தான் வம்பிழுக்கிறான் என தெளிவாக புரிய பல்லை கடித்தாள் ஆரு. இல்லம்மா, இங்கே பூனைக்குட்டி எல்லாம் சுற்றிட்டுருக்கு, வேணுமென்றால் 2 பேரை காவலுக்கு போடலாமா எனவும் இது கணவன் மனைவிக்குள் நடக்கும் விளையாட்டு என மெல்ல நகைத்தபடி நகர்ந்தார். எத்தனை முறை சொன்னாலும் கேட்காமல் தன்னை மறுபடியும் பூனைக்குட்டி என அழைப்பவனை கண்டு டென்னட்டை கொக்கு என மனதிற்குள் பல்லை கடித்தாள். வெளியில் ஒன்றும் தெரியாதவள் போன்று முகத்தை வைத்துக்கொண்டு. அங்கிள், இந்த மீனை எல்லாம் ஒத்த காலில் நின்று காத்திருந்து சாப்பிடுமே, அது பேர் என்ன எனவும் கொக்குமா என்றவரை கண்டு தன் அழகான பல்வரிசை தெரிய சிரித்தவள், கரெக்ட், பார்த்து அங்கிள், மீன் பத்திரம் என்றபடியே எழுந்து கை கழுவ சென்றாள். ஒரு நொடி புருவத்தை சுருக்கி யோசித்தவருக்கு அவள் விகானை வம்பிழுக்கிறாள் என்று புரியவும் புன்னகை அரும்ப மகனை திரும்பி பார்த்தவருக்கு அன்று விகான் சொன்னது உண்மை என்று புரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் வம்பிழுப்பது நேசத்தினால் என நினைத்தவரும் விகான் மேல் இத்தனை நாள் பதித்திருந்த தன் சந்தேக பார்வையை விலக்கி கொண்டார். அன்று மாலை இவர்களின் திருமண வரவேற்பு இருந்ததால் இந்த வேளைகளில் அனைவரும் பிஸியாகிவிட அடுத்து என்ன செய்வது என்று தெரியாதவள் திருவென முழித்து கொண்டிருந்தாள். நேற்று போல் பூஷிதாவுடன் நேரத்தை கழிக்கலாம் என்று பார்த்தாள். அவளின் கணவர் அவளோடு அமர்ந்திருக்கவே அங்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். இவற்றையெல்லாம் தன் அறையில் இருந்த ஜன்னலின் திரைசீலை மறைவில் வழியே பார்த்து தனக்குள்ளே புன்னகைத்து கொண்டிருந்தான் விகான். இப்படியும் நீ இங்கே தான் வந்தாகணும், உனக்கு வேறு வழியே இல்லை என அவன் நினைக்கவும் மைதிலி ஆறுவை நெருங்கி கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுமா, அப்போதான் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனவும் சொல்லி மறுக்கலாம் என யோசிப்பதுக்குள் அங்கு வந்த ஜெய் போய் ரெஸ்ட் எடுமா என்றதும் நல்ல பிள்ளையாக தலையாட்டி கொண்டு தன் அறையை நோக்கி சென்றாள். அறைக்குள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நுழைபவளை பொங்கிய சிரிப்பை அடக்கி கொண்டே பார்த்து கொண்டிருந்தான் விகான். அறைக்குள் வந்தவளுக்கு என்ன செய்வது என்று சுத்தமாக தெரியவில்லை. தன் ஃபோனை எடுத்து கொண்டு அங்கிருந்து சோஃபாவில் சாய்ந்தவளின் கைகள் வழக்கம் போல பூர்ணிதாவிற்கு அழைப்பை விட அந்த பக்கம் முழு ரிங் சென்று முடியும் தருவாயில் அது ஏற்றி இருந்தாள் அவள். அந்த பக்கம் அழைப்பு ஏற்பட்டவுடன் ஹாய் பூரி, ஃபோன் எடுக்க ஏண்டி இவ்வளோ நேரம் என உற்சாகமாக ஆறு பேச தொடங்கவும் அவள் கையில் இருந்த ஃபோனை பிடுங்கி அணைத்திருந்தான் விகான். அதில் கோபம் வர பெற்றவள், கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா என அவனை பார்த்து கேட்க, அது உனக்கு இருந்தால் அவளுக்கு இப்போ நீ கால் பண்ணி இருக்க மாட்ட என்றான். அதில் மேலும் கோபம் வர பெற்றவள், ஏன் நான் அவளுக்கு கால் பண்ண என்ன என எகிரவும் முட்டாள்தனமாக கால் பண்ணதும் இல்லாமல் ஏன் எடுக்க லேட்டுன்னு கேள்வி வேற என்றான் அவளை முறைத்தபடியே. இவன் என்ன லூஸா, நான் அவளுக்கு கால் பண்ணால் இவனுக்கு என்ன, அவள் எடுக்க லேட் செஞ்சா, அதான் கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, அப்படி என்ன முக்கியமான வேலை என்பது போல அவனை பார்த்து கொண்டே மனதிற்குள் பொறுமி கொண்டிருந்தவளுக்கு அப்போதே தான் செய்த தவறு விளங்கவும் கண்ணை மூடி முகத்தை சுருக்கியவள் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள். அத்தனை நேரமும் அவளின் முகத்தையே பார்த்திருந்தவன் ஒரு வழியாக அவளுக்கு புரிந்து விட்டது என அறிந்து, அப்பா, ஒரு வழியாக பல்பு எரிஞ்சிருச்சு போல எனவும் உன்னை போலவே இருப்பாங்களா எனவும் அதுவரை அவர்களை இப்படி தொந்தரவு செய்து விட்டோமே என தனக்குள்ளேயே நொந்து கொண்டிருந்தவள் அவனின் கிண்டலில் கோபம் பொங்க, ஏன் உங்களைப் போல இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் என்றால் ஒரு தடவை சுழித்தபடியே என ஒற்றை புருவத்தை உயர்த்தி நக்கலாக பார்க்கவும் விகானின் கைகளில் இருந்த ஆருவின் ஃபோன் இசைக்கவும் சரியாக இருந்தது. பார்வையை மட்டும் திருப்பி அதில் ஒளிர்ந்த பெயரை காண அதில் புனித் என்று ஒளிரவும் கண்களில் கனலோடு திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தவன் தன் கையில் இருந்த ஃபோனை அணைத்து சோஃபாவில் வீசிவிட்டு அவளை ஒரு முறை முறைத்துவிட்டு தள்ளி சென்று அங்கிருந்த பால்கனியில் இரு கைகளையும் கால் சட்டை பையில் விட்டு கொண்டு அவளுக்கு முதுகு காட்டி திரும்பி நின்று கொண்டான். அவனின் விரைத்த முதுகே அவன் மனநிலையை ஆறுவிற்கு உணர்த்த குழப்பத்தோടെ ஃபோனை கையில் எடுத்தாள். அழைத்தது யார் என்று பார்க்க ஃபோனை ஆன் செய்யவும் அதில் ஒளிர்ந்த அழைத்தவரின் பெயரை கண்டவளுக்கு அவனின் செயலுக்கான காரணம் புரிந்தது. சற்று நேரத்தில் திருமண வரவேற்பிற்கு ஆறுவை தயார்படுத்த பியூட்டிஷியன் வந்துவிட அவள் அதில் பிஸியாகி ஆகிவிட்டாள். அதே நேரம் அங்கு அரவிந்த் மற்றும் பூர்ணிதா தங்களின் காதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷத்தோடு அனுபவித்து கொண்டிருந்தனர். மாலை நடைபெற இருக்கும் வரவேற்பிற்காக அவர்கள் ஆர்வத்தோடு தயாராக அதற்கு எதிர்ப்பதமாக இங்கு இவர்கள் தயாராகி கொண்டிருந்தனர். இந்த வரவேற்பை விகானின் தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான். திருமணம் வெறும் குடும்பத்தவர்கள் மட்டுமே பங்கெடுக்கும் நிகழ்ச்சியாக வைத்திருந்ததால் ஜெயநந்தன் தன் தொழில்துறை நண்பர்களுக்காக இதை செய்திருந்தார். அவர்களின் விஜே குரூப்ஸ் கம்பெனியின் சாம்ராஜ்யம் மிக பெரியது. ஜெய் வளர்ந்ததை 2 மடங்காக
குறுகிய காலத்தில் பெருக்கியிருந்தான் விகான். இந்த திருமணம் எதிர்பாராமல் உடனடியாக முடிவு செய்யப்பட்டதால் குடும்பத்தினர் மட்டும் பங்கெடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் விகானின் பிளான் படி அவனின் உதவியாளன் அருண் முன்னிருந்து செய்து கொண்டிருந்தான். வரவேற்பிற்கு அனைவரும் தயாராகி மணமக்களுக்காக காத்திருக்க, முதலில் விகான் நேவி ப்ளூவில் தங்க நிற இலைகள் கொண்டு டிசைன் செய்யப்பட்ட குர்தாவும் தங்க நிற பேண்ட்டும் அணிந்து அதற்கு பொருத்தமான காலணிகளும் பிரீடெரிக் கான்ஸ்டன்ட் வகை கடிகாரமும் அணிந்து சிம்பிளாகவும் கம்பீரத்தோடும் தயாராகி கீழே வந்தான். அவன் இறங்கி வரும் அழகையும் அந்த முகத்தில் தோன்றிய புன்னகையையும் ரசித்தபடி நின்றிருந்தது மொத்த குடும்பமும். அடுத்து மேலிருந்து கேட்ட சத்தத்தின் ஆருவின் வருகையை அறிந்து அனைவரின் கவனமும் அங்கு திரும்பியது. தங்க நிற டிசைனர் பாவாடையும் அதே நிற வேலைப்பாடுகள் கொண்ட பிளவுஸும் நேவி ப்ளூ நிற லெஹங்காவும் அதற்கேற்ற வைர நகைகள் மின்ன ஒப்பனை கலைஞர்களின் கைவண்ணத்தில் தேவலோக மங்கை என இறங்கி வந்தவளை அனைவரும் பூரிப்போடு பார்த்திருக்க, விகானோ மைமறந்து நின்றிருந்தான். அனைவரின் பார்வையும் போகும் பாதையை தொடர்ந்து தானும் மேலே தலையை நிமிர்ந்து பார்த்தவன் பார்த்த விழி பார்த்தபடி தன்னை மறந்து நின்றிருந்தான். அழகு கலைஞர்களின் கைவண்ணத்தில் இயற்கையிலேயே பேரழியாக பிறந்த ஆரு மேலும் அழகு மிளிர தேவதையாக இறங்கி வந்து கொண்டிருந்தாள். விகான் பப்ளிக் என அவள் காதோரம் திலக் மெல்ல கிசுகிசுக்க, அதில் தன்னிலை பெற்றவன் இப்படி அவளை பார்த்து கொண்டு நின்று விட்டோமே என்ற நினைப்போடே அவளை பார்க்க, அவளின் பார்வை கூட இவன் பக்கம் திரும்பாததை கண்டு மனதில் மூண்ட லேசான கோபத்தோடு தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். ஆறு கீழ் இறங்கவும் அவளை நெருங்கி கன்னம் வலித்து நெற்றியில் முத்தமிட்ட மைதிலி, அழகுடா கண்ணா நீ என்றார். அதே நேரம் ஆருவை நெருங்க பூஷிதா அவளின் தோள்களில் பாய் போட்டு தன்னோடு அணைத்து, யூ லுக் லைக் ஏ ஏஞ்சல் ஆரு என்றவரை கன்னத்தில் முத்தமிட்டாள். பூஷிமா, இனி நீ ஆருவை இப்படி பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாதுடா, அண்ணின்னு தான் சொல்லணும் என நல்ல தாயாக சொல்லித்தர, அதை கேட்டு பதறிய ஆரு, இல்லை அத்தை, பூஷி என்னை எப்போவும் போலவே கூப்பிடட்டும், இந்த அண்ணி பண்ணி எல்லாம் வேண்டாம். முகத்தை சுருக்கியவாறே அதில் விகான் தலை திருப்பி அவளை ஒரு பார்வை பார்க்க, பூஷியோ அப்படி சொல்லு டியர், திடீர்னு எப்படி இத்தனை வருஷ பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என மீண்டும் அவள் கன்னத்தில் முத்தமிடவும், என்ற செருமலோடு, உன்னோட செயலால் உனக்கே தெரியாமல் 2 பேரை பொறாமைப்பட வைத்து இருக்க குட்டிமாம் என பூஷிதாவை பார்த்து கண்களால் தன் மகனையும் மருமகளையும் காட்டியபடி ஜெய் கூறவும், விகான் அது ஒன்றுதான் குறைச்சல் என மனதிற்கு நொடித்து கொள்ள, திலக்கோ மாமா அந்த 2 பேரும் நீங்களும் விகானும் தானே என்றான். ஆறு கீழே இறங்கியவுடன் மைதிலி அவளுக்கு முத்தமிட்டதை நினைவுபடுத்தி குறும்புடன், சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்களே திலக் என அவரும் சலிக்காமல் பதிலளிக்க, அதில் மைதிலி அழகாக வெக்கப்பட்டார். விகான், பார்த்துக்கோ, போகிற போக்கை பார்த்தா இன்னைக்கு உனக்கு பதில் மாமா ஸ்டேஜில் நின்னாலும் நிற்பாரு போல என மேலும் வம்பிழுக்க, அட இந்த ஐடியா நல்லா இருக்கே, எனக்கு இது தோணலையே என்ன மயில். ஜெய் தன் காதல் மனைவியின் பெயரை சுருக்கி ஆசையோடு அழைக்கும் பெயர், செஞ்சிடலாமா என்றார் குடும்பமான கண் சிமிட்டலோடு. அதில் முகம் மேலும் சிவக்க, மருமகள் முன்னால் அதை காட்ட முடியாது, பேர குழந்தைகள் வரப்போகுது, பேச்சை பார் என போலியாக கோபப்பட்டவர், நடக்கிற வேலையை பாருங்க என்றார். எப்போதும் போல் தன் தந்தை தாயின் மேல் கொண்ட காதலை இன்றும் ரசித்த விகானின் பார்வை ஒரு நொடி தன்னையும் மீறி ஆருவை தழுவி சென்றது. ஜெய்க்கு மனைவியின் பேச்சில் இருந்த உள்பொருள் எப்போதும் போல இன்றும் சரியாக புரிய, அங்கிருந்து கிளம்ப தேவையான அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா என தன் உதவியாளரை அழைத்து கேட்டு அறிந்து கொண்டு தன் குடும்பத்தோடு கிளம்பினார். இவர்கள் அங்கு செல்வதற்கு முன்பே ஆருவின் குடும்பம் அங்கு சென்றிருந்தது. அரவிந்த் விகானின் நிறத்திலேயே அதே டிசைனில் உடலை அணிந்திருக்க, பூர்ணிதா ஆருஷாவை போன்ற அதே நிற உடையை அதே டிசைனில் உடுத்தியிருந்தார். அழகு கலைஞர்களின் கைவண்ணத்தில் ஜொலித்து கொண்டிருந்தவர்களின் மேல் இருந்து அரவிந்தால் தன் பார்வையை கூட திருப்ப முடியாமல் போக தவித்து போனான். அவனின் பார்வை தன்மேலே இருப்பது தெரிந்து கன்னங்கள் 2ம் ஞானத்தில் சிவக்க, அமர்ந்திருந்தவளின் அழகு மேலும் கூடி அரவிந்தனை இன்னும் அதிகமாக சோதித்தது.